ஆமென். சோ இந்த காலகட்டம் தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவ்வளவு அழகா நம்ம பாடணும்ல, போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். நம்ம மனசுல எப்பவுமே யோசிக்கணும், இல்ல நான் சோர்ந்து போவது இல்ல. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட எண்ணங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராங்க. இப்ப இயேசு ஜனங்களை பார்க்கும்போது இவர்கள் பாவிகள், இவர்கள் வியாதி உள்ளவர்கள், இவர்கள் பிசாசுன அடிமைப்பட்டவங்க அப்படி பார்க்கல. இயேசு எப்படி பார்த்தார்னா, இவங்க ஆடுகளாக பார்த்தார். அல்லேலூயா. இரண்டாவது அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்றார். இப்ப அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்கள மனுஷர்களா ஜனங்களா பார்க்கறத விட அவங்கள ஒரு ஹார்வெஸ்டா ஆண்டவர் பார்த்தார். என்னவா பார்த்தாரு? அறுப்பு, ஒரு பெரிய விளைந்து நிற்கிற ஒரு களத்தை போல அந்த ஜனங்களை பார்க்கிறார். இப்ப இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற என்னால இவ்வளவு பேருக்கும் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போக முடியாது. நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து ஏசாயாவுல ஒரு அதிகாரத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை நான் திருப்ப போறேன். ஏசாயா எடுத்துக்கலாமா? எனக்கு பக்கம் திருப்புற சத்தமே கேட்கலையே. ஓகே, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சேராபீன்களுக்கு மேலாக நின்று ஒவ்வொருவரும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. 2 பேர் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் அவங்க கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து கொண்டு என்ன சொல்றாங்க? ஒருவரை ஒருவர் நோக்கி. அந்த வார்த்தை என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? 3ஆம் வசனத்தை சத்தமா வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவங்க அப்படி கூப்பிட்டு சொல்லும் போது அங்க என்ன நடந்தது அப்படின்னா, கூப்பிடுகிறவருடைய சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிரம்பியது. அவ்வளவு பயங்கரமான சத்தம். நல்ல அவங்க தேவனை துதிக்கிற சத்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வெக்கம் ஆண்டவரை துதிக்கிறதுக்கும், கர்த்தருடைய நாமத்தை சொல்றதுக்கும், அவரை துதிச்சு பாடுறதுக்கும், நல்ல கைகளை தட்டுறதுக்கும், கைகளை உயர்த்துறதுக்கும் நிறைய பேர் வெக்கப்படுறாங்க. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, என் கைகளை நான் தூக்கணும்னு நீங்க நினைக்கும் போது உங்க கை தூக்குது பாருங்க, நீங்க ஒரு அதிசயம். ஏன் கையை தூக்கணும்னு மனசுல நினைச்சாலும் கை தூக்க முடியாத சில பேர் இருக்கிறார்கள். நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கால்கள் எடுத்து வைக்க முடியாத சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க அப்படிப்பட்டவர்களை பார்த்திருக்கீங்களா பார்க்கலையா? ஆனா நீங்க நினைத்த உடனே உங்க கைகள் உயர்ந்துவதும், நீங்க நினைத்த உடனே உங்கள் கால்கள் நடப்பதும், நீங்க பேசணும்னு நினைச்ச உடனே உங்க உதடுகளில் இருந்து வார்த்தை வருகிறதும் அது தேவ கிருபை. எத்தனை பேர் நீ கைகளை அசைச்சு ஹல்லேலூயா என்னை நீங்க வாழ வைத்திருக்கிறீங்களேப்பா, நான் உமக்கு நன்றி சொல்றேன். என் கை அசைவது ஒரு அதிசயம், என் கால்கள் நடப்பது ஒரு அற்புதம். உங்க கிருபை இல்லைன்னா நான் நிற்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான தேவன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. இவர்கள் போடுகிற சத்தம் அப்படியே எல்லாம் அசைகிறது, புகை மூழுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான